ஹாய்! ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. இந்த கிளைமேட்டுக்கு சுட சுட ஒரு கப் காஃபி இல்லை டீ போட்டு இந்த பொட்டேட்டோ பால் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அவுட்டர் கிறிஸ்பி உள்ள சாஃப்டாக இருக்கும். நான் இன்றைக்கி 2 உருளைக்கிழங்கு, ஒரு கேரட் எடுத்திருக்கேன். தோல் சீவிட்டு ரஃபாக சாப் பண்ணி ஒரு குக்கருக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக உப்பு தண்ணி சேர்த்து 2லேருந்து 3 விசில் விட்டுட்டு ப்ரெஷர் போன பிறகு நல்லா மசிச்சு எடுத்து வச்சுருங்க. ஒரு சின்ன க்யூப் பன்னீர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். உப்பு, மஞ்சள் தூள், ஜீரகத்தூள், கொஞ்சமாக பெப்பர் பவுடர் சேர்த்துருக்கேன். ஒரு ஆஃப் லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வந்து மைதா இல்லை கார்ன்ஃப்ளவர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குட்டி குட்டி பாலாக உருட்டி வச்சுக்கோங்க. இது ஜஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சா நல்லா செட் ஆகிடும். 1/4 கப் மைதா மாவில் கொஞ்சமாக உப்பு தண்ணி சேர்த்து இந்த பதத்துக்கு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பால்ஸை சேர்த்து நல்லா மைதா மாவை வந்து கோட் பண்ணிவிட்டு சூடாக இருக்க ஆயிலில் பொரித்து எடுத்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான பொட்டேட்டோ பால்ஸ் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். யூஸ்வலி பஜ்ஜி போண்டான்னு நம்ம சாப்பிடுவோம் இந்த கிளைமேட்டுக்கு. இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தது எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.